நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. சாமான் தைக்கும் போதோ இல்ல துணி துவைக்கும் போதோ நான் அழுது நீங்க பாத்திருக்கீங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நான் சமையல் பண்ணுவேனா இல்லையா? நீ சாமான் அந்த சமைக்கிறதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதான் உங்களை இது வரைக்கும் நான் ஒரு வேலை செய்ய விடாம கூட நான் வச்சு நின்றுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சுகர் இருக்கு. ஐயோ, உங்களை நான் ஒரு வேலையும் செய்யாம தான் வச்சிருந்தேன். அது எப்போ நான் குறைச்சேன்னா, இது நான் இப்படிதான் செய்யணும், இது ஏன் இப்படி செய்யறேன்னு நீங்க அந்த மாதிரி என்ன அதட்டினது இல்ல. திடீர்னு அதட்டும் போது நம்ம இங்க என்ன வேலை பார்க்க வந்திருக்கோம், நம்ம வாழ வந்திருக்கோம், நம்ம பொண்ணுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் அவங்க அந்த மாதிரி நம்ம கிட்ட கத்துறாங்க? சரியான போட்டி. எனக்கு நம்ம மருமகன் கூடயே இருக்கணும்னு ஆசை. ஒரு 6 மாசம் கூட என் 2 மருமகளுமே இல்லைன்ட்டு நான் எவ்வளவு அழுதன்னு கேட்டு. அழுவுறீங்க, கூப்பிட மாட்டேங்கிறீங்களே. குட் கொஸ்டின். கூடுமா எனக்கு ஈகோ சார், ஈகோ சார். என்ன இது ஒரு பெருமையா? என்ன ஈகோ அப்படி? என் பிள்ளையே நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டானே, என் பிள்ளை சொல்லிட்டானேன்னு வார்த்தை சார். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ உங்களுக்கு அவங்க கூட ஒன்னா சேர்ந்து இருக்கணும் தானே ஆசை. என்ன ஈகோ? அது ஈகோவை விட்டுட்டு ஏன் போய் அங்க உட்காந்துருக்க, இதான் உன் வீடே, கிளம்பி வாப்பான்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. வெரி குட். சொல்ல முடியல சார். அவ்வளோதானே போனா அவ்வளோ வரட்டும், அப்படிதான் சார். நீங்க அவங்க அம்மா வீட்டுக்கு 2 நாள் லீவுக்கு போறதா அவங்களா போறது. உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். இது இங்க இருக்க சண்டையினால கோவத்துல போறது. அவன் லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கனால சார். அவனை நம்பி தானே வந்திருக்கான். அவன் எங்க இருக்கானோ அங்க இருக்க வேண்டியதானே சார். அப்புறம் நான் என்ன சொல்றேன், ஏதோ ஈகோ அதனால கூப்பிடலங்கிறீங்கல்ல. இப்போ உங்களுக்கு ஈகோ இல்லைல, கூப்பிடுங்க. வாமா. எங்க அத்தை கூப்பிடுறீங்க? வீட்டுக்கு தான் வா. எங்க கூப்பிடுவாங்க? வீட்டுக்கு தான் கூப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கா இல்ல உங்க வீட்டுக்கா? இல்ல புரியல. நம்ம வீட்டுக்கா இல்ல உங்க வீட்டுக்கா அத்தை? நம்ம வீட்டுக்கு. அது இப்போ இவ்வளவு நாள் ஆச்சா அத்தை உங்களுக்கு? இப்பயும் சொல்றேன், எனக்கு உங்க மேல எந்த கோவமும் கிடையாது. எனக்கு உங்க மேல கஷ்டம் மட்டும்தான்.